أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ويجعلون لله البنات سبحانه ولهم ما يشتهون. இவர்கள் அல்லாஹ்வுக்கு பெண்மக்கள் உண்டென ஏற்றிச் சொல்கின்றார்கள். அவனோ தூய்மையானவனாக இருக்கின்றான். ஆனால் அவர்களுக்கோ அவர்கள் விரும்புகின்றவை. وَإِذَا بُشِّرَ أَحَدُهُم بِالْأُنثَىٰ ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ. இவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்திருப்பது பற்றி நற்செய்தி சொல்லப்பட்டால் அவரது முகத்தில் கருமை கவ்விக்கொள்கின்றது. துக்கத்தால் அவர் தொண்டை அடைத்துக் கொள்கிறது. يَتَوَارَىٰ مِنَ الْقَوْمِ مِن سُوءِ مَا بُشِّرَ بِهِ أَيُمْسِكُهُ عَلَىٰ هُونٍ أَمْ يَدُسُّهُ فِي التُّرَابِ أَلَا سَاءَ مَا يَحْكُمُونَ. இந்த கேவலமான செய்தி கிடைத்துவிட்டதே என்பதற்காக இனி யார் முகத்திலும் விழிக்கக்கூடாது என்று மக்களை விட்டு ஒதுங்கிச் செல்கின்றார். அவமானப்பட்டு கொண்டு அப்பெண் குழந்தையை வைத்திருப்பதா அல்லது அதனை மண்ணில் புதைத்து விடுவதா என்று சிந்திக்கின்றார். பாருங்கள், இறைவனை பற்றி இவர்கள் எடுத்த முடிவு எத்துணை கெட்டது. لِلَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ مَثَلُ السَّوْءِ وَلِلَّهِ الْمَثَلُ الْأَعْلَى وَهُوَ الْعَزِيزُ الْحَكِيمُ. தீய தன்மைகளால் வர்ணிக்கப்பட வேண்டியவர்கள் மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள்தாம். ஆனால் அல்லாஹ்வுக்கோ அனைத்தையும் விட உயர்ந்த தன்மைகள் இருக்கின்றன. அவனோ யாவரையும் மிகைத்தவனாயும் விவேகத்தில் முழுமை பெற்றவனாயும் இருக்கின்றான்.